4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு டிசிஷனுக்கு வரதே ரொம்ப கஷ்டங்க. அதுவும் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவா வேணும். இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளே அந்த சார் வந்து படாத பாடுபட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டர் நமக்கு ஓஎம்ஆரில் ஒரு ஆஃபீஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே எக்லெஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்து எக்லெஸ் பாதியும் எக் பாதியுமாக பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓகே, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் கனாச் அண்ட் மில்க் சாக்லேட் கனாச் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக 4 பேர் போகிறோம் அப்படின்னாலே ஹோட்டலுக்கு போய் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் ப்ரௌனீஸும். ஸோ 2 ஃப்ளேவருமே இருக்கிற மாதிரி எக் அண்ட் எக்லெஸில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிமைனிங் 2 டின் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அது எதுக்குன்னா நமக்கு வேறு 2 ஆர்டர்ஸும் இருந்தது. நார்மல் கிளாசிக் ப்ரௌனியும் அப்புறம் ட்ரிபிள் சாக்லேட்டும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பண்ணி ஃபைனலாக பேக் பண்ணி கொடுத்தாச்சு.